கொஞ்சம் ஷார்ப் வைங்க. அந்த மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப் கொடுங்க சார். கன்னியா குழந்தைகள் 5 குழந்தைகள் இல்லைன்னா 7 குழந்தைகள். அதுக்கு மேல இருக்கிறவா அடுத்த வருஷம் போட்டுக்கலாம். 7 போதும். 1 2 7 பேர். சின்ன ஹலோ நீ போடுங்க, அட்சா போடுங்க. जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम सद्गुरु महाराज की अंजनेय भगवान की लक्ष्मी नारायण मूर्ति की लक्ष्मी नरसिंह मूर्ति की ராமனுடைய கல்யாணத்துல ஜனக மகாராஜா ஸ்வர்ணத்தினால இருக்கிற உலகையை உபயோகப்படுத்தி நவரத்னங்களும் பூமியில கிடைச்சது, தூசியா இருக்கேன்னு பூமியில கிடைச்சது. அப்ப பாலிஷ் பண்றதுக்கு மிஷின் எல்லாம் கிடையாது. அதனாலதான் அந்த நாள்ல கைக்குத்தல் அரிசின்னு இந்த மாதிரி அதுவும் கேரளால சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். இந்த கைக்குத்தல் அரிசி அவ்வளவு பிரமாதமா இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்னு சாத்த அழகா வடிக்கிற வழக்கம். அப்பெல்லாம் இப்ப குக்கர்ல வச்சுட்டு மாமாவை எண்ணிங்கோ நம்பர்னா 1 2 3 4 விசில் என்னன்னு ஒரு ராமநாமா பண்றாரோ இல்லையே எண்ணிட்டு இருக்காரு. 1 2 3 4 நான் குழந்தை போனாலும் மாமாவை சொல்லிடலாமோ வழக்கமான கேட்காதீங்க, எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கு. அதனால அந்த காலத்துல இந்த கைக்குத்தல் அரிசி இருந்தது. அந்த நவரத்னங்களையும் தூசியா இருக்கிறத பாலிஷ் பண்றதுக்காக ஜனக மகாராஜா பாகவதாளெல்லாம் கூப்பிட்டு ஸ்வர்ணத்தினால இருக்கிற ஸ்வர்ணத்தினால இருக்கிற உலக்கையை கொடுத்து இந்த நவரத்னங்கள் இருக்கிற தூசி எல்லாம் கிளீன் பண்ண சொன்னாராம். திருப்பி பாகவதாள்கிட்டையும் வைதிகாள்கிட்டையும் அந்த நவரத்னங்களை அப்படியே தானமா கொடுத்தாருன்னு சொல்றது. அதுக்கு மேல வைதிகமா இன்னும் சொல்றது, மகாலட்சுமி வாசம் பண்ற இந்த அக்ஷதையில நவரத்னங்களும் இருக்கிறதா சொல்லி இப்ப நம்மளால நவரத்னத்தை போட்டு ஸ்வர்ணத்தினால இருக்கிற உலக்கைன்னு வாயால சொல்றதுக்கே பயமா இருக்கு. சொர்ணம் எங்கேயோ இருக்கு இப்ப விலை. அதனால மரத்தினால இருக்கிற உரல்ல மகாலட்சுமி ஸ்வரூபமா இருக்கிற அந்த அக்ஷதைய சோபனாட்சதையை போட்டு அதுல ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொஞ்சம் ஸ்வர்ணம் சேர்க்கணும்னு ஒரு மோதிரத்தை கட்டியோ ஒரு ஏதோ கட்டி அதில் போட்டுவா ரொம்ப கவலைப்படுவாங்க. கையில் இருக்கிற உலக்கையினால வச்சு நெசிக்கினா அது அப்படி தூளா போயிடும். அதனால உலக்கைய அப்படி எடுத்துட்டு அந்த முத்து குத்துறதுன்னு பேரு. இந்த முத்து குத்தும் பொழுது அந்த அக்ஷதை மேல அந்த உலக்க பட்டதும் படாதுமா இருக்கணும். நம்மளுடைய ஃபுல் எனர்ஜி அதில் கொடுத்தோம்னா அதில் இருக்கிற அக்ஷதையும் உப்புமாக்கு உடஞ்சி போயிடும், ஒருத்தருக்கும் உபயோகப்படாம அதில் இருக்கிற மோதிரமும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஆயிடும். அதனால கைட்டு யாராவது போடுறோம் போடும்போது திருப்பி ஜாக்கிரதையா நீங்களே எடுத்துட்டு இருக்கோம். போறோம் 2 3 மோதிரம் போதும். 7 மோதிரம் போட்டேன்னா 7 பாவதா இருக்கா பயப்படாதீங்க, எடுத்துக்க மாட்டேன். சாமி நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. குழந்தைகள் போட்டாச்சா? குட்டி எல்லாம் போய் உட்காந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ஊர்ல குழந்தைகளும் இவ்வளவு சமத்தா இருக்கு. அதான் ஆச்சரியம். அப்படியே உட்காந்து ஸ்கூல் குட்டியாச்சு. மாதாஜிகள்லாம் மாமிகள்லாம் போடலாம்.
அக்ஷதை போட்டவனே அக்ஷதை போட்ட மாமியெல்லாம் அப்படியே இரும்பு வைக்கியோ அங்கத்துக்கு விடாதிக்கோ வேலை இருக்கு. கொஞ்சம் குறையும். अच्छा अच्छा பதினொன்னே முக்கால் தான் ஆறுது. 1 மணி 1:30 மணி ஆகும். ஆஞ்சநேயர் சொல்ல ரமேஷாட்டியா டைம் ஆகும். புருஷாலாம் போடலாம். பிரசிடென்ட் மாமா கூட சொல்லுவாங்க. வக்கீல் சார் யார் யார் போடணுமோ கிராமத்துல பெரியவாள்லாம் யார் போடணுமோ போடலாம். சத்குரு மகாராஜ் கி பாண்டுரங்க பகவான் கி कबीरदास महाराज की राजाधिराज रामचंद्र मूर्ति की वेंकटरमण गोविंद गोविंद बापदेवी की लक्ष्मी नृसिंहमूर्ति की प्रहलाद वरदुनि की चना अवाल्ट उनके கொடுப்போம் லேடிஸ்ல ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு அப்புறம் விட்டுறோம். ஒரு அக்ஷதையில பட்டது படாதமா இருக்கணும். जानकी कांत स्मरण विमल कल्याण सीता कल्याण